2 மாசம் ஆயிடுச்சு. இந்த மாரியா கணவரோட மகிழ்ச்சிய பகிர்ந்த இந்திரஜாஸ், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு வருது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரஜா பார்த்தீங்கன்னா, தனக்கு திருமணம் முடிஞ்சு 2 மாசம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரியா, தன்னுடைய கணவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள ஷேர் பண்ணி, தன்னுடைய மகிழ்ச்சிய ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா விஜய் டிவி கலக்கப் போவது யாரு ஷோ மூலியமா புகழடைந்த ரோபோ சங்கர், தன்னுடைய விடாமுயற்சியின் உழைப்பால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி சினிமாவுல இப்போ கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் சோஷியல் மீடியாவிலையும் செய்தி சேனல்களையும் இவர் பற்றின செய்திகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் பிடித்துக்கிட்டு இருக்கிறது வாடிக்கையாக தான் இருந்துட்டு வருது. சில வருடங்கள், அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் தன்னுடைய வீட்டில் கிளி வளர்த்து சிக்கலில் சிக்கியிருந்தார். அதை தொடர்ந்து ரோபோ சங்கருடைய உடல்நிலை திடீர்னு சரியில்லாமல் போனதுமே பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனாலும் தன்னுடைய மனைவி என் மகளோட விடாமுயற்சியால் ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து ரூபசங்கருடைய மகள் என்கேஜ்மெண்ட், திருமணம், இந்த மாதிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு குடும்பமாக ரூபசங்கர் இருக்கிறாங்க. அதே போல் ரூபசங்கருடைய குடும்பத்தை பற்றி சிலர் நெகட்டிவாகவும் பேசிக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் தான் ரூபசங்கரோட உழைப்பு குறித்து பாராட்டுறவங்களும் அதிகமாக இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நிலையில தான் 2 மாதங்களுக்கு முன்னாடி ரோபோசங்கருடைய மகள் இந்திரஜாவுக்கு அவங்களுடைய மாமா கார்த்திகோட பிரம்மாண்டமாக திருமணம் நடந்துச்சு. இதில் சின்ன திரை, வெள்ளித்திரை, இந்த மாதிரியா பல பிரபலங்களுமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இது குறித்து புகைப்படங்களுமே இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டுட்டு வந்தது. அதை தொடர்ந்து ரோபோசங்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து பேட்டிகளில் எல்லாமே பேசிக்கிட்டு வராரு. அதே போல் ரோபோசங்கரனுடைய மனைவி அண்ட் ரோபோசங்கருடைய மருமகன் டான்ஸ் ஆடும்போது எதிர்பாராத விதமாக முத்தம் கொடுத்த ஃபோட்டோக்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனாலும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா கூலாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில தான் ரூபசங்கருடைய மகள் இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதுக்குள்ள 2 மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரியா பதிவிட்டிருக்கிறாங்க. இதுக்கு அதிகமான சின்னத்திரை பிரபலங்களும் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை இதே போல் மகிழ்ச்சியாக தொடரணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாகவும் இந்திரஜா அண்ட் கார்த்திக்கு 2nd மந்த் ஆனிவர்சரி விஷஸ் வந்துட்டு சொல்லிக்கலாம். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை நமிதாவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா இந்த மாதிரியா அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்துட்டு வெளியாகி இருக்குது. இதுக்கு நமிதாவும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேப்டன் விஜயகாந்தோட நடிப்பில் வெளிவந்து எங்களனா திரைப்படம் மூலியமாக தமிழில் நடிகை அறிமுகமானவங்க தான் நடிகை நமிதா. இதுக்கு முன்னாடி தெலுங்கில் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த இவங்களுக்கு தமிழில் நல்ல வரவேற்பும் கிடச்சிது. டீக்கன், இங்கிலீஷ்காரன், சாணக்கியா, பம்பரக்கண்ணாலே, கோவை பிரதர்ஸ், பச்சை குதிரை, வியாபாரி, நாணவநிலை, அழகிய தமிழ்வகன், பில்லா, இந்த மாதிரி தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களோடையும் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க நமிதா. நமிதாவுக்கு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு வீரேந்திர சௌத்ரி அப்படிங்கிறவரோட திருமணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு 2022ஆம் ஆண்டு 2 குழந்தைங்களும் பிறந்தாங்க. இந்த நிலையில தான் நடிகை நமிதா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த பேட்டி ஒன்றில் தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா கிளம்பின வதந்தி குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. திருமணமாகி சில ஆண்டுகள் கழித்து எனக்கும் என்னுடைய கணவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்துச்சு. நானும் என்னுடைய கணவரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். மீடியா என் நண்பர்கள் ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க. அந்த செய்தி வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பொங்கல் கொண்டாடின ஃபோட்டோக்களை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோவில் நானும் என்னுடைய கணவரும் மகிழ்ச்சியாக ஒன்றா தான் இருந்தோம். இப்படி ஒரு விவாகரத்து வதந்திகளை கிளப்பி விடுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியா நினச்சி நானும் என்னுடைய கணவரும் சிரித்தோம். இந்த மாதிரியா நடிகை நமிதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த விவாகரத்து குறித்த வதந்திக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறதோட அந்த விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.